ஹலோ ஆல் வணக்கம். எக்ஸ்பார்ட்ல இது ரொம்ப சிம்பிளான சாப்டருங்க. ஓகேவா? ஏற்கனவே எக்ஸ்பார்ட்ட ஆட்ரிபியூட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஃபங்ஷன்ஸ் மூலமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்பார்ட்ட கண்டிஷன்ஸ் மூலமா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றத பார்க்கலாம் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் மூலமா. இப்போ நீங்க பார்க்குற இந்த பேஜை நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம். ஏன்னா இதுதான் சிமிலர் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சரியா? ஸோ இந்த பேஜை நான் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம்ல போட்டுட்டேன். இந்த யூஆர்எல்ல அண்ட் லான்ச் பண்ற கோடு எழுதிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க தான் ப்ரௌசர் லான்ச் ஆகும், அந்த யூஆர்எல் லோட் ஆகும். ரன்னும் பண்றேன். ஓகே, ஃபைன். இப்போ நான் யூசர் நேமை எலமெண்ட் ஃபைன் பண்ணணும் அண்ட் இதில் டெக்ஸ்ட் ஃபீல்டு என்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி. இப்போ எனக்கு இதில் என்ன சேலஞ்சஸ்னா, சில ப்ராப்பர்ட்டி வந்து யூசர் நேம்லையுமே இருக்கு அண்ட் இமெயிலையுமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறேன் பாருங்களேன். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இமெயிலையும் பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட் தான். இப்போ டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ன்ற வேர்டை வச்சு நம்ம எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுவோம். டபுள் ஸ்லாஷ் ஓகே டேக் நேம் இன்புட் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். எப்படி ஆட்ரிபியூட் மூலமா எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் மூலமா ஃபைண்ட் பண்ணலாம்னு. நீங்க அதெல்லாம் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க. ஓகே, டபுள் ஸ்லாஷ் இன்புட் அட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ நம்ம இதை இந்த ஃபைண்ட் பண்ண இந்த லொக்கேட்டர் இங்கே சர்ச் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஹைலைட் ஆகுது யூசர் நேம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ரைட் ஹேண்ட் சைடில் நல்லா பாருங்க, 1 of 4ன்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி மொத்தம் 4 எலிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று யூசர் நேம், நான் ஏரோ பட்டன் டவுன் பண்ணுறேன் பாருங்க, இமெயில் செலக்ட் ஆகுது, அதுவும் டெக்ஸ்ட் தான். அடுத்தது டைனமிக் யூசர் 1 செலக்ட் ஆகுது, அதுவும் டெக்ஸ்ட். அண்ட் டைனமிக் யூசர் 2 செலக்ட் ஆகுது. ஸோ இப்போதான் நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் தேவைப்படுது. ஓகேவா? இதுல பெரிய சின்டெக்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. அண்ட் இதுக்கு நடுவில் அண்டுன்னு ஒரு வேர்டு போடணுங்க, அவ்வளோதான். அண்ட் ஓகேவா? இப்போ டைப்புகள் டெக்ஸ்ட் கரெக்ட் தான், ஆனால் ஐடி வந்து யூசர் நேமா இருக்கணும். அப்படிப்பட்ட எலிமெண்ட்டை மட்டும் நீ ஃபைன் பண்ணு அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பார்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? அட் ஐடி ஈக்குவல் டு யூசர் நேம். இப்போ இந்த எக்ஸ்பார்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம். ஒன்னே ஒன்று காட்டுது பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடில் 1 of 1 காட்டுது. ஸ்பெசிஃபிக்கா யூசர் நேம் தான் நம்ம செலக்ட் பண்றோம். நான் எலிமெண்ட்டை ஃபைன் பண்றேன் கோட்ல. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத். நம்ம எக்ஸ்பாத்தை பேஸ்ட் பண்ணியாச்சு. டாட் சென்ட் கீஸ். டாட் சென்ட் கீஸ்ல என்ன கொடுக்க போறோம்? கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ செமிகோலன். சரியா? எலிமெண்ட் ஃபைண்ட் பண்றோம், அதே இதுலயே டாட் கொடுத்து டெக்ஸ்ட் என்டர் பண்றோம். இப்போ கரெக்டா எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ எக்ஸாக்டா இந்த யூசர் நேம்ல உட்காந்துருக்கு. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இமெயில் தான் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஐடி ஈக்குவல் டு இமெயில் கொடுக்கலாம். ஃபோக்கஸ்டா இந்த எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணு. ஸோ உங்களுக்கு அண்டோட தேவை என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், ஸ்ட்ரெயிட்டா யூசர் நேமே அதுக்கு போட்டு போகலாமேன்ட்டு. ஆனால் எல்லா டைமும் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. எல்லா பேஜோட டேக்கும் அப்படி ஒர்க் ஆகாது. ஓகேவா? நம்ம அண்டு எல்லா இடத்துலையும் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நமக்கு 2 கண்டிஷனையும் கம்பைன் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்ற தேவை இருக்கும். அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அட் அ டைமில் ஒரு ஆட்ரிபியூட் இல்லாமல் மல்டிபிள் ஆட்ரிபியூட்டை நம்மளால் அந்த மூலமாக கம்பைன் பண்ணி ஃபோக்கஸ்டாக ஃபைன் பண்ண முடியும். ஓகே, ஓகே. இந்த மாதிரி நீங்க அண்டு ஆர்லாம் ஓவர்டு பண்ண வேணாம். சும்மா தெரிஞ்சுக்குங்க. ஆர் என்ன அப்போ?
ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ எனக்கு யூசர் நேமே வேணும், இமெயிலே வேணும். அட் அ டைம்ல நான் அதை மல்டிபிள் எலிமெண்ட்ஸா ஃபைண்ட் பண்ண போறேன்னா, அப்போ ஒரே எக்ஸ்பாத் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ்னா கூட இதுங்க. டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் இல்ல, ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் பை டாட் எக்ஸ்பாத். இங்க ஒரே ஒரு எக்ஸ்பாத் தானே நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன பண்றோம், லிஸ்டா ஸ்டோர் பண்ணுவோம். லிஸ்ட் வெப் எலிமெண்ட் ஃபீல்ட்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் இம்போர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இது எதுக்கு, ஒரே எக்ஸ்பாத்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸை ஃபைண்ட் பண்றது. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி டைம்ல நீங்க எக்ஸ்பாத்தை வந்து ஆர் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ யூசர் நேம்ல என்ன இருக்கு, நேம் ஈக்குவல் டு யூசர் நேம். கரெக்டா? நேம் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட். இமெயில் என்ன இருக்கு பாருங்க, நேம் ஈக்குவல் டு இமெயில். இந்த ரெண்டு எலிமெண்ட் எனக்கு வேணும் அட் அ டைம்ல. ஓகேவா? நான் தனித்தனியெல்லாம் ஃபைண்ட் பண்ண போறதுல. அப்ப ரெண்டுமே இன்புட் டேக் தான். டபுள் ஸ்லாஷ் இன்புட் அட் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் ஆர் அட் நேம் ஈக்குவல் டு இமெயில். ஒன்று நேம் யூசர் நேமா இருக்கணும், இல்லைன்னா நேம் ஈக்குவல் டு இமெயிலா இருக்கணும். இப்படி எந்த கண்டிஷன், இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனா கூட எனக்கு எலிமெண்ட்டை லிஸ்ட் பண்ணு. அப்போ நமக்கு ரெண்டு எலிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பாத் கரெக்டாக ஹைலைட் ஆகுது. 2 1 ஆஃப் 2 2 இருக்கு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட லிஸ்டா இருக்கு. ஸோ ஃபீல்ட்ஸ் டாட் கெட் 0th பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். டாட் சென்ட் கீஸ் வந்து கணேஷ். அதே மாதிரி ஃபீல்ட்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல சென்ட் கீஸ்ல இமெயில் டைப் பண்ணணும். கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ அட் gmail.com. ஓகே, இப்போ இதை ரன் பண்றது மாதிரி பழைய கூட நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி அங்கே எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணி டைப் பண்றோம்ல. ஸோ இப்போ ரன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா கணேஷ் டைப்பாக இருக்கு, கணேஷ் டீச்சிங் ஸ்டுடியோ ஜிமெயில் டைப்பாக இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணலாம், லைக்லாம் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் சேனலுக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும், நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகே, பாய்.